லைவ் அப்டேட்டு லைவில் ஜாக்லின்னு சௌந்தர்யாவும் பயங்கரமாக வந்து மோதிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வீட்டு பணி டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து பவித்ரா வந்து கலந்துருப்பாங்க. கலந்துக்கிட்டு ரொம்பவே வந்து சொதப்பியிருப்பாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரியா வந்து எனக்கு வேணும், வர்ஷினி வந்து நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. மற்ற 2 பேர் வந்து எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வந்து ரயான் இருக்கணும், அதே மாதிரி மஞ்சூரி போட்டோம். அப்போ அந்த 3வது ஆளை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்திருக்கிறாங்க. வர்ஷினி, பவித்ரா, அதுக்கப்புறம் ரியா. அப்போ சௌந்தர்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ரியா வாய்ப்பு கேட்குறா, அவளுக்கு வந்து இந்த கேம் தெரியுங்கிறா, அப்போ வந்து அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்தியாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இல்லை பவித்ரா போட்டு அவன் கேம் நல்லா விளாடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தாட்டியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, ஜாக்லின்ட்ட முதல் 2 வாரம் இதே தான் நடந்துச்சு, உங்களுக்கு விருப்பமான ஆள் நீங்களே வந்து விளாடுவோன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சிடுறீங்க, அப்போ இன்னொரு ஆள் வந்து அதே மாதிரி விளாட்றதுக்கு ரெடியாக இருக்காங்கல்ல, அப்போ அவங்களும் விளையாட முடியும்ல, இப்போ ஒருத்தவங்களால் விளையாட முடியுமா முடியாதான்னா அவங்க கேமில் அனுப்பிச்சு தான் அவங்களால முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். நீங்களாம் இப்படி வந்து முடிவு பண்ணுறது, ஒருவேளை ரியா போயிருந்தால் அவளும் கூட நல்லா விளாண்டுருக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து அவங்களுடைய கேள்வி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுது, ஜாக்லின் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் முடிவு பண்ணல, முதல் 2 வாரம் இருந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ வந்து முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் வந்து அப்படி முடிவு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து இல்லைங்குது. அப்படி தானே குரூப்பாக சேர்ந்தானே முடிவெடுத்து தானே வந்து அந்த பக்கம் பவித்ராவெல்லாம் அனுப்பிச்சாங்க. அப்போ கூட ஜாக்லின் வந்து தட்டி கேடுச்சு, என்னாச்சு ஜாக்லினுக்கு, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே அப்படிங்குது. அதுக்கப்புறம் வந்து நீ மாறிட்டியா, அப்புறம் நீ அதுக்கப்புறம் மாறிட்டியா அப்படிங்கும்போது, நான் மாற கிடையாது, 2 வாரத்துக்கு முன்னாடி நீ இருந்த, அப்போ நீ மாறிட்டியான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பதில் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் மாற கிடையாது, நீ தான் வந்து மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கவும், இந்த மாறிட்டியா மாறலையா, அப்போ நீ மாறிட்டேன்னு ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து கேட்குறாங்க. நான் எதுக்கு ஒத்துக்கணும், நான் கரெக்டாக தான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் வந்து சௌந்தர்யா கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் இந்த 2 பேர் கேட்குறாங்க, அப்போ நான் வந்து ரியாவை சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது அவளுக்கு விளையாட ஆசைப்பட்றா, அப்போ நீங்களாம் சேர்ந்தானே அனுப்புகிறீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அது ஜாக்லினுக்கு வந்து புரிய மாட்டுது. அப்போ திருப்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கான்ஃபிடண்ட்டாக இருக்கல, அதனால தானே உனக்கு கோவம் வருது, நீ வந்து பவித்ரா போனால் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க, அதனால தானே கோவம் வருது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொன்ன உடனே திருப்பி வந்து ஜாக்லின் என்னன்னா, என்ன கோவம் வருதுன்னு சொல்லி பிராண்ட் பண்ணாத அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு வந்து போயிட்டாங்க. அவங்க சௌந்தர்யா சொல்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்லாமல் என்னை கோவம் வருதுன்னு சொல்லி பிராண்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறாங்க. அது திருப்பி வந்து என்னை வந்து பிராண்ட் பண்ணாத எனக்கு வந்து கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. அதோட இந்த கான்வர்சேஷன் வந்து முடியுது. இந்த இடத்துல சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா தான் ரியா வந்து விளையாட மாட்டாளா அப்படிங்கிறதே தெரியும், ஆனால் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க, ஆனால் ஒருத்தைக்கு வந்து நல்லா விளையாடுவான்னு சொல்லி அவளை வந்து தாட்டுறீங்களே, இது வந்து அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவோட கருத்தை வந்து வச்சுருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள், யார் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ ஐ ஸ்டாண்ட் வித் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.